இரவு 2:30 மணி அளவில் நாங்கள் தூங்கி இருக்கின்ற காலையில் சாரியாக கற்களால் என்னுடைய வீடும் என்னுடைய காரியாலயமும் தாக்கப்பட்டது. என்னுடைய மகள் வீட்டிலேயும் கல்லுகளால் இறங்கி தாக்கப்பட்டது. என்னுடைய வீட்டில் இந்த வீட்டை பாதுகாக்கின்றவர் அவருடைய சகோதரர் என்னுடைய எல்லோரும் நாங்கள் நிச்சயில் இருந்த நேரத்தில் இந்த அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த கல்லறிஞ்சி இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்த பொழுது வெட்கம் சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் அவருடைய தலைமையில் 4 பேர் செய்ததாக நான் அறிந்து மிச்சம் வெட்கப்படுகின்றேன், துக்கப்படுகின்றேன். இது என்னுடைய தேர்தல் காலம் இல்லை. தேசிய ரீதியிலே நடக்கின்ற ஒரு தேர்தல் கட்சியின் சார்பில் கட்சியை தலைமை தாங்குகின்ற இவர்கள் இப்படியான அநியாயங்கள் செய்வதற்கு இருந்தால் இதை தலைமைத்துவம் சகித்துக் கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்கின்றேன். அவ்வளவு. படுத்தேன் 2:30 மணி மணிக்கு சார் வந்து சத்தம் ஒன்று கேட்குது, இல்லைன்ட்டு தம்பி பாருன்ட்டு சொன்னார். அப்போ நான் வந்து ஒரு கதவுல கிளாம்பை திறந்தா அடுத்த கிளாம்பு திறக்கிறதுக்குள்ள கல்லறி கடப்புக்கு வந்துட்டேன். நான் திறக்கலை கதவு. நான் இதில் பூக்கல்லுக்குள்ளால் வெட்டி பார்த்தேன். நான் ஆக்களை அடையாளங்கள் கண்டேன். நான் பொலிஸுக்கு கால் பண்ணி சொன்னால் பொலிஸு வந்துச்சு. பொலிஸுக்கிட்ட அடையாளத்தையும் ஆக்களையும் சொல்லியிருக்கேன். நான் இந்த கண்ணால் கண்டது 4 பேர் ஆக்கள் கண்ணால் இந்த கடப்புக்குள்ளே கண்டது. இனி பொல்லையும் கண்டேன். நான் இனி வேறு ஆயுதத்தையெல்லாம் நான் காணது. முன்னாள் அமைச்சர் A.R. மன்சூர் அவருடைய இல்லத்துக்கு நேற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முக்கியஸ்தர்கள் தலைமையில் வந்து இந்த அவருடைய வீட்டுக்கு தாக்குதல் நடத்தியது மட்டுமில்லாமல் அவர் வீட்டில் இருக்கத்தக்கதாக நடுநிசையில் உயிருக்கும் அச்சுறுத்தலை எடுத்து சென்றுள்ளனர். இந்த பிராந்தியத்தில் மிக நன்மதிப்பு பெற்ற ஒரு பெரியவர் எந்தவித தேர்தல் அலுவலகம் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கின்ற ஒருவரை இவ்வாறு காட்டுமிராணித்தனமான செயலை செய்தவர்களை கண்டிப்போடு இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாரை வேண்டிக் கொள்கின்றேன்.